ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ரொம்ப ஸ்பெஷலான டபரா செட் லெக் பீஸ் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வந்து லெக் பீஸ் வந்து ஆல்ரெடி வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. முன்னாடி நாளே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தயிர் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம பிரியாணி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டபரா வச்சுட்டு இதில் வந்து 1 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவரா இருக்கும் நமக்கு. இப்போ இதுல வந்து மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கிராம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது லைட்டா ஃப்ரை ஆனதும் இதுல பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த டபரால பாத்தீங்கன்னா 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிருக்குது. நீங்க வந்து உங்க வீட்ல எவ்வளவு தேவையோ அவ்வளவு வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு ப்ரௌனா வரட்டும். பாருங்க, நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. ஆனியன் நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்லயே ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுவும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இத இப்போ இதுல வந்து ஒரு 4 இல்லைன்னா 5 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு கப் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிட்டு இருக்கும் போது நீங்க பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து ஊற வச்சிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஊறட்டாது. இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் எல்லாம் தனியா வர ஆரம்பிச்சிடுச்சு நமக்கு. இப்போ இதுல வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஊத்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட் வதக்கி விடுங்க. நமக்கு அந்த தயிரோட ஸ்மெல்லும் போகணும். அதுக்கப்புறம் இப்போ சில்லி பவுடர் போட்டுக்கலாம். தேவையான அளவு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன். இதுல எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம்.
எப்படி நல்லா வதங்கி இருக்கு எல்லாமே. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் லெக் பீஸை வந்து ஒன்னொன்னா போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா நமக்கு வேகட்டும். இப்போ நம்ம ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. தனியாக வந்து தண்ணி வச்சுட்டு அதில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக மசாலா ஐட்டம்ஸ் போட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்து போட்டுருங்க. ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வெந்திருந்தா போதும். வெந்த உடனே எடுத்து வடிகட்டிடுங்க, ரொம்பலாம் வேண்டாம். இது அப்படியே இருக்கட்டும் தனியா. இப்போ இன்னொரு பாத்திரத்துல வந்து தண்ணி வச்சிருங்க, சுடு தண்ணி, நம்ம பிரியாணிக்கு போடுறதுக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் அரிசி அப்படின்னா பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது வந்து 50% ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால நீங்கள் வந்து 1 கப்புக்கு 1 கப்பே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சு நல்லா ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே சிக்கனும் வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ அந்த சுடு தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இதில் 1 கப்புக்கு 1 கப் அளவுக்கே வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொஞ்ச நேரத்துக்கு. நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ இதுல வந்து நம்ம ஒரு 4 இல்லைன்னா 5 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 பீஸ் அளவுக்கு பொட்டேட்டோ நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுருங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக. முன்னாடியே போட்டுறாதீங்க பொட்டேட்டோ, லாஸ்ட் ஸ்டேஜில் போடுங்க, இல்லைன்னா ரொம்ப நல்லா வெந்துடும் அது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை வந்து போட்டுடலாம். அது ஏற்கனவே 50% குக் ஆயிடுச்சு. ஸோ அதனால ரொம்ப நேரம் தேவையில்லை. அந்த தண்ணி இருக்கிற அளவுக்கு அது குக் ஆச்சுன்னா போதும், சரியா இருக்கும். ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, அரிசி வந்து உடஞ்சிடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி பின்னாடி கரண்டியில் வச்சு இந்த மாதிரி குத்தி விடுங்க போதும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு தண்ணியோட அரிசியை.
கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நமக்கு அரிசி வந்து ஒட்டாமல் வரும். அதுக்கு இப்போ நம்ம மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் தூவி விட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து தம் வச்சிடலாம். கீழே வந்து ஒரு தவா மாதிரி வச்சுட்டு அது மேலே பிரியாணி வச்சுட்டு நம்ம வடிகட்டி வச்சிருந்தோம் இல்லைங்க தண்ணி, அந்த தண்ணி வந்து மேலே வச்சிடுங்க. அரிசி வடிகட்டி வச்சிருந்த தண்ணியை மேலே வச்சிருங்க. நல்லா ஹீட்டுக்கு வந்து தம் ஆயிடும். ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு 5 to 6 மினிட்ஸ் இருந்தால் போதும். சுவையான லெக் பீஸ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து மெதுவாக நம்ம கிளறி விட்டுறலாம். ரொம்ப ஃபாஸ்டாக பண்ணாதீங்க, அரிசி எல்லாமே நமக்கு உடைஞ்சிடும். ஸோ அதனால ரொம்ப மெதுவாக பண்ணுங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சுவையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. பீஸ் எல்லாம் பாருங்க அப்படியே இருக்கு, உடையாம ரொம்ப சாஃப்டா இருக்கு. டபரா செட் லெக் பீஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.